இந்த மாதிரி கயிறு மிட்டாய் இதெல்லாம் இருந்திருக்கும். சுத்துற மிட்டாய் அப்படிம்பாங்க. அது போக பார்த்திங்கன்னா கமர்கட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்போ சாப்பிட்ருப்போம். மிளகாய் மிட்டாயின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இஞ்சி மரப்பா, ஹார்லிக்ஸ் மிட்டாய், இது பார்த்திங்கன்னா புளி மிட்டாயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது இல்லாமல் ஃபேவரட் சிகரெட் மிட்டாய் பேப்பர் அப்பளம், நம்ம அந்த டைம் சாப்பிட்ருப்போம் இல்லைங்களா, அது நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இலந்த பழம் ஜூஸ் அதெல்லாம் இருக்குது. இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா துடிலூரில் இருக்கேன். துடிலூரில் எந்த பிளேஸில் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டி ரூட்டில் தான் நான் இப்போ இருக்கேன். இங்கே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மிட்டாய் வகைகள் கொடுத்துட்ருக்காங்க. இந்த மிட்டாய் வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா 80s 90s கிட்ஸுக்கு தான் இந்த மிட்டாய் வகைகள் பற்றி நிறைய தெரியும். இங்கே கொடுக்கக்கூடிய மிட்டாய்கள் எல்லாமே 80s 90s கிட்ஸ் வந்து ஸ்கூல் படிக்கும்போது சாப்பிட்ட மிட்டாய் வகைகள் எல்லாமே இங்கே கொடுத்துட்ருக்காங்க. அந்த போர்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், பாருங்கள். அந்த போர்டே பார்த்தீங்கன்னா 80s 90s மிட்டாய் கடைன்னு தான் வச்சுருக்காங்க. இங்கே வந்து அப்போ நீங்கள் சாப்பிட்டு மிஸ் பண்ண நிறைய மிட்டாய் வகைகள் இவங்க கொடுத்துட்ருக்காங்க. எந்தெந்த வகையான மிட்டாய்கள் இங்கே கொடுத்துட்ருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வந்து ஆட்டோகிராஃப் படத்தில் வர்ற மாதிரி உங்களுக்கு ஞாபகங்கள்லாம் திரும்பி வரும். கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம், உள்ளே போய் பார்க்கலாம் எந்தெந்த வகையான மிட்டாய்கள் கொடுத்துட்ருக்காங்கன்னு. வாங்க பார்க்கலாம். 80s 90s கிட்ஸுக்காக ஒரு மிட்டாய் ஷாப்பை வந்து இங்கே துடிலூரில் மேடம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேடம் வணக்கம். மேடம் உங்கள் நேம்? என்னோட நேம் ஐயம்மாள் லக்ஷ்மி. மேம், இந்த 80s 90s மிட்டாய் கடை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆக்சுவலாக மே மந்த்து 4th லாக்டவுன் முடிஞ்ச டைம் வந்து நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு ப்ரீவியஸாக ஒரு 6 months முன்னாடி ஒரு பிளான் இருந்தது, ட்ரெடிஷ்னலாக ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் கடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் அப்போ என்னோடய பிரதர், என்னோடய டாட்டர் எல்லாம் சொல்லி ட்ரெண்டியாகவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 80s 90s அந்த மாதிரி பண்ணோம். ஈவன் என்னோடய தாத்தா வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு பெட்டி கடை வச்சுருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ பண்ணி ஒரு 5 months ஆகுதுங்க. இந்த மிட்டாய் வகைகள் வந்துட்டு எங்கேருந்து நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க? மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து நமக்கு இங்கே வருது, டவுனுக்கு ஒரு இடத்துல வந்துடுது. அப்புறம் அங்கேருந்து வந்து நாங்கள் வாங்கிக்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அங்கேருந்து ஹோல்சேலுக்கு வருது, நாங்கள் டவுன்லேருந்து கொஞ்சம் எடுக்கிறோம். அது இல்லாமல் கோவில்பட்டியிலேருந்து மோஸ்ட்லி ஒரு 70% கோவில்பட்டியிலேருந்து நாங்கள் வாங்கிட்டுருக்கோம். எனக்கு நேட்டிவும் கோவில்பட்டி தான். ஸோ அது ஒரு பெருமையாக இருக்குது எனக்கு. இந்த 80s பார்த்துருப்போம், இந்த மாதிரி கயிறு மிட்டாய் இதெல்லாம் இருந்திருக்கும். சுத்துற மிட்டாய் அப்படிம்பாங்க. அது போக பார்த்திங்கன்னா கமர்கட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்போ சாப்பிட்ருப்போம். மிளகாய் மிட்டாயின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இஞ்சி மரப்பா, ஹார்லிக்ஸ் மிட்டாய், இது பார்த்திங்கன்னா புளி மிட்டாயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது இல்லாமல் ஃபேவரட் சிகரெட் மிட்டாய் எல்லாருமே வாங்கி கையில் வச்சு. இது சிகரெட் மிட்டாய். யாரும் சிகரெட்னு தவறாக நினச்சிடாதீங்க, இது ஒரு மிட்டாய் தான். ஏன்னா 80s 90s கிட்ஸ் வந்து இதை பிரித்து சாப்பிட்ட காலங்கள்லாம் இருக்குங்க. 80s 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க. பாருங்கள். ஓகே மேம், அடுத்தது ஜவ்வு மிட்டாய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃபேவரட் இது பேப்பர் அப்பளம், நம்ம அந்த டைம் சாப்பிட்ருப்போம் இல்லைங்களா, அது நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இலந்த பழம் ஜூஸ் அதெல்லாம் இருக்குது. இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. குச்சி மிட்டாய் இருக்குது பாருங்கள். அது இல்லாமல் அந்த குருவி ரொட்டிக்கு பதில் இப்போது லெட்டர்ஸ் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். கூடிய சீக்கிரமே குருவி ரொட்டி ரெடி பண்ணி வச்சுருவோம். வந்துருங்க. வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் பேப்பர் அப்பளம். இந்த பேப்பர் அப்பளம் பார்த்தீங்கன்னா நானே என்னுடைய பள்ளி வாழ்க்கையில் வந்து சாப்பிட்ருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. நானே ஒரு பீஸ் வந்து வாங்கிட்டு போகலான்னு தான் இருக்கேன். மேம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது சவுத் சைடு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அல்வா நம்ம கடை ஃபேமஸ்ஸு.
அது இல்லாமல் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, அப்புறம் தூத்துக்குடி மஸ்கோ தல்வா, இதெல்லாமே வந்து நம்ம ரெகுலராக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இனிமேல் எப்போ வந்தாலும் ரெகுலராக உங்களுக்கு இருக்கும். கடலை மிட்டாய் அந்த மாதிரி இது எல்லாமே, கடலை மிட்டாய், காராசேவு, கோவில்பட்டி அந்த ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாமே நம்ம கடையில் அவைலபிளாக இருக்கும். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய 80s 90s கிட்ஸுடைய டிஷஸ் எல்லாமே இங்கே நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. நம்ம இதுக்கப்புறம் இந்த கடையை வந்துட்டு நீங்கள் வேறு லெவலில் ஏதாவது ஐடியாஸ் இருக்குங்களா? கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாங்கள் இது பண்ணணும், டெவலப் பண்ணணும். இப்போதைக்கு ஒரு 60% தான் நான் பண்ணியிருக்கிறேன். இன்னும் ஒரு 100% பண்ணணுங்கிற ஒரு ஐடியா இருக்குது. பண்ணிவிட்டு கண்டிப்பாக நாங்கள் மறுபடியும் ஒரு ஆட் கொடுப்போம். கண்டிப்பாக. சரிங்க மேம், உங்களுடைய இந்த ஷாப் வந்துட்டு 80s 90s கிட்ஸ் ஷாப் வந்துட்டு இன்னும் மேலும் மேலும் வளர எங்களுடைய சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க. இங்கே வரக்கூடிய வியூவர்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கஸ்டமர்ஸ்க்கு வந்து யூடியூப்பில் நிறைய பேர் ஆட் கொடுத்துருக்காங்க போல், அதை பார்த்துட்டு நம்ம கடைக்கு வர்றவங்க வந்து எல்லாம் வாங்கிட்டு அவங்க ஸ்கூல் அந்த டைம் மெமரிஸ், அதே இல்லாமல் அவங்க குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து எங்கள் ஸ்கூலில் இப்படி பண்ணியிருக்கோம், ஸ்கூல் லீவ் டைமில் இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு பண்ணுறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களோட மெமரிஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் இங்கேயே வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி சாப்பிட்றாங்க, நிறைய சந்தோஷப்படுறாங்க. அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாகவும் வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், ட்ரெண்டியாகவும் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம். வியூவர்ஸ், இப்போ நான் வந்து பேப்பர் அப்பளம் வந்துட்டு இந்த குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்க போகிறேன். அவங்களும் சாப்பிட போகிறாங்க, நானும் சாப்பிட போகிறேன். பார்த்துங்க, எப்படி தெரியுது பார்த்தீங்களா? பேப்பர் மாதிரியே இருக்கும். சரிங்களா, நாங்கள் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எப்படிரா இருக்கு? சூப்பராக இருக்கா? இப்போ இருக்க குழந்தைங்க எல்லாருமே இது விரும்பி சாப்பிடுவாங்களா? நீ எத்தனை டைம் இந்த கடைக்கு வந்திருக்கீங்க சொல்லுங்க? எத்தனை டைம் வந்திருக்கீங்க? 4 டைம் வந்திருக்கீங்களா? வியூவர்ஸ், என்னுடைய பள்ளி வாழ்க்கையை வந்து எனக்கு இந்த பார்க்கும்போது நினைவுக்கு வருதுங்க. நான் வந்து படிச்சுட்டு இருக்கிற காலத்தில் வந்து ஒரு பாட்டி வந்து இந்த பேப்பர் அப்பளத்தை வந்து சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். போயிட்டு அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்க கடை இல்லைன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அந்த ஒரு நினைவு வந்து நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். சரி, சாப்பிட போகிறேன். பேப்பர் முறையே ஒட்டுதுங்க. பழைய ஞாபகம் அப்படியே வருது. வாவ், இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே இதை விரும்பி சாப்பிட்லாம். நீங்கள் 80s 90s கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்து இந்த பேப்பர் அப்பளம் வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. வியூவர்ஸ், இது வந்து கம்மரகட்டு. 90s 80s கிட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்மரகட்டு நல்லா தெரியும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பிடிப்பி, தெரியுதுங்களா? இதை நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். தேங்காய் பிரிப்பி இப்போ சாப்பிட போகிறேன், பாருங்கள். வாவ், சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப சாப்பிடணுங்கிற ஒரு உணர்வு தூண்டுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது.